அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடம் 1ல் இந்த இமேஜை பார்த்துக்கிட்டு ஆடியோ கேளுங்க. ஃபஅல என்பதனுடைய அர்த்தம் அவன் செய்தான். யஃப்அலு அவன் செய்வான். ஃபஅலன் அப்படின்னா ஒரு செயல். உதாரணத்துக்கு நிற்குதல், உட்காருதல், தண்ணீர் குடித்தல், இதெல்லாம் ஒரு செயல் இல்லையா? அதே மாதிரி ஃபஅலன் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்தல். ஃபாயிலுன் செய்யக்கூடியவன். இப்போ இது ஒரு செட்டு. ஃபஅல யஃப்அலு ஃபஅலன் ஃபாயிலுன். அடுத்த செட்டு பாருங்கள். ஃபுஇல செய்யப்பட்டான். உதாரணத்துக்கு அடிக்கப்பட்டான், அந்த மாதிரி நம்ம உதாரணங்கள் எடுத்துக்கலாம். யுஃப்அலு செய்யப்படுவான். ஒரு செயலை அவனுக்கு செய்யப்படும், அவன் செய்ய மாட்டான், மற்றவங்க இவனுக்கு செய்வாங்க. உதாரணத்துக்கு கடன் வாங்குறான் அப்படின்னு சொன்னனா இந்த மாதிரி. அப்புறம் மஃஊலுன் செய்யப்படக்கூடியவன், அதாவது மேலே ஒரு செயலை செய்யக்கூடியவனுக்கு ஆப்போசிட்டு செய்யப்படக்கூடியவன். அடுத்த செட்டில் ஒன்று இருக்குது. இஃப்அல் நீ ஒரு காரியத்தை செய். இதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், இந்த அரபி எழுத்துக்களுக்கு என்ன ஹரக்கத், என்ன ஜபர் ஜேரு பேஷ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வரிசை பிரகாரம் ஈஸியாக நாம் சொல்கிற அளவுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா இதை வச்சு தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே. இப்போ இந்த இமேஜில் பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு ஆணுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அடுத்தடுத்த இமேஜுகளில் பெண்ணுக்கு என்ன, 2 பேருக்கு எப்படி, 3 பேருக்கு எப்படி, அதெல்லாம் நம்ம வரிசையாக இனிமேல் பார்ப்போம். இப்போ இது நீங்கள் முதல்ல அரபியை மனப்பாடம் பண்ணிடணும். ஃபஅல யஃப்அலு ஃபஅலன் ஃபாயிலுன், ஃபுஇல யுஃப்அலு மஃஊலுன் இஃப்அல். இதனுடைய அர்த்தங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும்.